வெல்கம் டு ரகுவர் லாக். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்திருக்கேன். நம்ம ராஜேந்திர ஐயாவோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கேன். இவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கெமிக்கல் பண்ணியிருக்காரு, 40 வருஷம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து இயற்கைக்கு மாறி இருக்காரு. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக மாடு வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. 5 அடுக்கு விவசாயம் பண்ணுறாரு, நெல் சாகுபடி பண்ணுறாரு. 5 அடுக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பயிர்கள் வச்சுருக்காரு. டிம்பர் மரம் வச்சுருக்காரு, பழமரங்கள் வச்சுருக்காரு. ட்ரென்ச் எடுத்து தான் வந்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராஜேந்திர ஐயாவோட அந்த 5 ஏக்கர் பணியில் என்னென்ன பயிர்கள் பண்ணியிருக்காரு, ட்ரென்ச் என்ன, அதே மாதிரி எதுக்காக இந்த முறையில் பண்ணியிருக்காரு, நெல்லில் எவ்வளோ லாபம் எடுத்தார், நெல்லில் என்ன ரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்தேன் ராஜேந்திர ஐயாவோட பண்ணன்ட்டு. இதுதாங்க என்ட்ரன்ஸ், பண்ணையோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் மீன் பண்ண வச்சுருக்காரு. அது ரொம்ப ஆழம் எடுத்துட்டாராம். அதை வந்து மாற்ற போகிறேன், மீன் வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டாரு. மீன் வளர்க்குற 2 விஷயங்கள், ஒன்று மீன் கிடைக்கும், இன்னொரு நிலத்தடி நீர் வந்து நல்லாவே கிடைக்கும். இதுதாங்க அவரோட பண்ணையோட என்ட்ரன்ஸு. பாருங்கள் 5 அடுக்கு முறை தான் பண்ணியிருக்காரு, ட்ரிப்பு தான் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவர் இந்த முறை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் வச்சா டெஃபினட்டாக வந்து அதில் கண்டிப்பாக வருமானமே வராதுங்க. இன்கேஸ் வந்து மழையோ புயலோ வந்ததுன்னா மொத்தமாக போயிடும். பட் இந்த மாதிரி முறையில் பண்ணும்போது நாமும் வாழை வச்சுருக்காரு, கொய்யா வச்சுருக்காரு, மாதுளை வச்சுருக்காரு. அதனால் ஒரு பயிர் போனாலும் இந்த ஏன்னா பூச்சிங்களால் கூட பிரச்சனை வரும். ஏன்னா சில பூச்சிங்களுக்கு ஒரே பயிர் வந்து ரொம்ப தாக்குங்க. இந்த மாதிரி பல பயிர் வைக்கும்போது ஒரு பயிர் இருக்கிறனால அந்த வாசனைக்கு வந்து சில பூச்சிகள் வராது. அந்த மெத்தடில் பண்ணியிருக்கின்றாரு. இவர் மெத்தடில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து வைக்கோல் போட்டு பண்ணியிருக்காரு. இந்த முறையில் என்ன ஆகுனா தேவையில்லாத கிளைகள் வராதுங்க. அதனால் வந்து ஆட்கள் செலவு குறையும், களை மருந்து குறையும், பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கோல் போட்டு தான் எடுத்திருக்காரு. இவர் முறையில் பாருங்கள் இந்த 5 அடுக்கு விவசாயம் அப்படின்னு 5 பயிர் பண்ணியிருக்காருங்க. டிம்பர் மரம், வாழை மரம், மாமரம், கொய்யா மரம், மாதுளை அப்படின்ட்டு இந்த மெத்தடில் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, இதாங்க ட்ரென்ச்சு. நடுவில் பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதனால் தண்ணி அப்படியே சேர்த்து வச்சுக்கும். அதனால் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி நிறைய தேவைப்படாது. பயிருக்கு எப்பவுமே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி இந்த மூடாக்கில் வந்து இந்த வைக்கல் போட்டிருக்காரு. இதனாலும் பயிருக்கு வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதுங்க. தண்ணி அப்படியே வந்து பிடிச்சி வைக்கும். பாருங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா மாத வருமானம், வருட வருமானம் எடுக்கிற அந்த மெத்தட்லாம் வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னா தினம் வருமானம், மாத வருமானம், வருட வருமானம், அந்த பிளானில் தான் இப்போ வந்து இந்த வந்து பண்ணையை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆக்சுவலாக பார்த்தா இவர் ஆரம்பத்தில் வந்து செயற்கை தாங்க பண்ணியிருக்காரு. செயற்கை 40 வருஷமாக பண்ணியிருக்காரு. 40 வருஷம் வருமானமே இல்லைங்க அவருக்கு, சுத்தமாக நஷ்டம் தான். பாருங்கள் 40 வருஷம் பண்ணி அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து ஒன்றுமே சம்பாதிக்கல லாபம் அப்படின்ட்டு. அதுக்காக வந்து இயற்கை வந்திருக்காரு. இயற்கை உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா வந்து கெமிக்கல் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாலும் வந்து கேட்குறதில்ல. நான் கெமிக்கல் தான் பண்ணுவேன் லாபம் அப்படின்றாங்க. அதான் சொல்லுவாங்களே, உழவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிச்சாதுன்ட்டு. அது உண்மை அதுதாங்க. அது ஒரு கணக்கு பார்க்க தான் தெரிஞ்சது. இவர் வந்து அந்தளவுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம்தான் அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்கள் மாடு வாங்கியிருக்காருங்க. இது வந்து குட்டி தான் மாடு, அங்கே இருக்குது அம்மா. இயற்கை விவசாயத்துக்காக மாடு வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இது அவரோட பண்ணை தான். இதுதான் நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு பாருங்கள், அங்கே தெரியுது நான் ஒயிட் கலரில். இதுதான் வந்து அவர் விவசாயத்துக்காக வாங்கின நாட்டு மாடு. அங்கே இருக்குது. சரி, அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் மாடு அங்கே வந்து எடுத்துக்கிறது நாட்டு மாடு. அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படி வேலியோரம் வந்து பயிருக்கு என்னென்ன பயிர் அப்படின்னு நட்டு வச்சுருக்காரு. பன்னித்தொலை இருக்காங்க. நானே ஒரு ஐடியா கொடுத்தேன். அண்ணாச்சி பழம் நடங்க, கொஞ்சம் வந்து பன்னித்தொலை கொஞ்சம் கம்மியாகும், வேலி இருக்கிறதுனால முள் இருக்கிறதுனால வர கொஞ்சம் பயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் தினம் வருமானம், மாதம் வருட வருமானம் எடுத்துக்க பண்ணியிருக்காரு. இவர் இந்த டிராக்டர் வச்சுருக்காரு பாருங்கள், குப்பேட்டா தாங்க வாங்கியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன புதுசு வாங்கினா உண்மையிலேயே நஷ்டம் தானாங்க. புதுசு முன்னாடி ஒரு டிராக்டர் வச்சுருந்தாரோம். அந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக லோன் கட்டினாராம். லாஸ்ட்டாக அந்த வண்டியை விற்று தான் அந்த லோனே அடைச்சாரோம். அந்தளவுக்கு லாபம் இல்லை. அதனால் செகண்ட் ஹேண்டே எடுத்துருங்க, நல்ல வேலை செய்துட்டாரு. இந்த நிலத்தில் அந்த நிலத்துக்கு இந்த டிராக்டர் ஓட்டிகிட்டு போகணுன்றதுக்காக இவரே ஐடியா பண்ணி இந்த கேஜிலும் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஐடியா பண்ணியிருக்காருங்க. இப்படி தான் விவசாயிங்க யோசிக்கணும். யோசிச்சாதாங்க லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து செலவு குறைச்சாலே போதுங்க, அதுவே நம்மளுக்கு வருமானம் தாங்க. அதனால் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கி நல்லா ஓடுது, நிறைய வேலைகள் செய்யுதுன்றாரு. இந்த இடத்த வந்து கிளை பாருங்கள் பக்கத்தில் இருக்குதுல்ல, அதே மாதிரி கிளை தானே. இது ஆளை வச்சு அப்படின்னா 1 மாதம் ஆகிடும், 100 நாள் ஆகிடும். இதை வச்சுனா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும்பா அப்படின்ட்டு ஏன் தான் ஓட்டினார். அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். உண்மையே வந்து பார்க்கவே வந்து செம ஐடியா பண்ணியிருக்காருங்க.
விவசாயி வந்து கெமிக்கல்லேருந்து இயற்கை மாதிரி எவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காரு பாருங்கள். இதுவும் அவரோட 5 ஏக்கர் பண்ண தான். மா வச்சுருக்காரு, கொய்யா, பலா அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. மரவள்ளி வச்சாராம், அதுதான் வந்து பண்ணி வந்து இது பண்ணிடுச்சு, கிளறி விட்டுருது அப்படின்றது. அதுதான் ஐடியா கொடுத்துருந்தேன். ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயம் பண்ண லாபம் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செலவை குறைக்கணுங்க. அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துருக்காரு. அதனால் பட் ஏன்னா டிம்பர்லேருந்து ஒரு வருஷம் கழிச்சு வருமானம் வரும். வாழை, அப்புறம் வந்து கொய்யா, மா, அப்போ நடுநடுவில் ஊடு பயிர் போகிறதுக்கும் அவர் வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. காய்கறி போடணும், கீரை போடணும், அதுக்காக தான் வந்து இடத்துல வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. ஒரு சைடு மிளகா போட்டாரோம், அது கொஞ்சம் ஏதோ பிரச்சனையில் வந்து வரல அப்படின்னாரு. அதனால் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கர் இப்படி ஒதுக்கணுங்க. நமக்கு தேவையான காய்கறிகளைனாச்சும் வச்சுக்கணும். லாபம் வருது 2வது பிரச்சனை. நமக்கு தேவையான ஒரு சிலேஷன் வச்சு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தனிப்பயிரை பண்ணுறவங்க பண்ணலாம். சில பேருக்கு தனிப்பயிர் நல்லா வந்து அதுவும் சொல்கிறேன், ஒரே பயிரை எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ஒரு சைடு கொய்யா, ஒரு சைடு வாழை, ஒரு சைடு மாதுளம், அது மாதிரி வருமானம் தரக்கூடிய பழங்கள், டிம்பர் மரங்களும் வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் வந்து சூப்பராக ஒரு பணியை வந்து ஓட்டி வச்சுருக்காரு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு. ஐடியா பண்ணி தண்ணி செலவு குறைக்கணும், ஆட்கள் செலவு குறைக்கணும்னா 2 ஆளை வச்சு தான் அந்த இவ்வளோ பணியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களே நல்லா இருந்தது பண்ணி பார்க்குறது. க்ளீனாக வச்சுருக்காரு பாருங்கள். தைரியமாக உள்ளே போய்ட்டு தைரியமாக வரலாம். பயிர்களுக்கும் நல்ல ஒரு காற்றோட பயிர்களும் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே பண்ணைக்குள்ளே போகிறவங்க வந்து பயந்து போகக்கூடாதுங்க. நிம்மதியாக போய்ட்டு நிம்மதியாக வரணும். பாருங்கள் இதில் ஆமணக்கு செடியும் வச்சுருக்காரு. இது ஆமணக்கு செடி பூச்சிக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்புங்க. இது ஆமணக்கு இருந்தால் பூச்சி கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ஐடியா பண்ணி ஆமணக்கெலாம் நட்டுருக்காரு. இது மாதிரி அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி இந்த 5 ஏக்கரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அதிலே சொன்ன மாதிரி தான் தின வருமானம், மாத வருமானம், வருடம் வருமானம் அப்படி எடுக்கிற பிளானில் தான் வந்து இவர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. விவசாயம் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும், அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணதாங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதான் இவர் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி எல்லா இடத்துலையும் ட்ரிப்பு போட்டிருக்காரு. இயற்கை உரங்கள் தாங்க கொடுத்துட்ருக்காரு. மீன் அமிலம், பஞ்சகாவியா அப்படின்னு இயற்கை கிடச்சில் அவர் நிலத்திலே வந்து எருக்கன், ஆறாவது உரம், அந்த மாதிரி இலைகள்லாம் வந்து அதையே வந்து கோமித்து உரிச்சு அதையே வந்து பண்ணைக்கும் கொடுத்துட்ருக்காரு. உங்களே பண்ண பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ தான் 3 வருஷம் ஆகிருக்கு. கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்தில் வந்து இது சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பயிர்களும் அவருக்கு வந்து வருமானம் தரும். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு தாங்க எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எதோ வீடியோலாம் பார்க்குறீங்க, பட் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு நான் சும்மா சாதாரணமாக தான் எடுக்கிறேன். கண்டிப்பாக இதிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரோன்லாம் வச்சு கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு லெவலில் வந்து விவசாயிகளை வந்து பார்க்குறவங்க வந்து விவசாயம் பண்ண வைக்கிற அளவுக்கு என்னோடய சேனல் மூலிமா என்ன ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. வந்து இவரே வந்து மிஷின்லாம் முடிஞ்ச வரைக்கும் இவரே ஓட்டிடுறேன் அப்படின்னாரு. மருந்து அடிக்கணும், ஏன்னா இயற்கை மருந்து கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து மிஷினும் இவரே வந்து செஞ்சு இங்கேருந்து ரோப் வச்சு அடிக்கிற மாதிரி, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணியிருக்காரு. பாருங்கள் இவரோட பண்ணோட அவுட்ரு இது தான். மாட்டு பண்ணையும் வச்சுருக்காரு, மாட்டு பண்ணை வச்சுருக்காரு. முழுக்க இதெல்லாம் அவரோட இயந்திரம் தான். ஏன்னா ஆட்களை குறைக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணி தான். இதுதான் அவரோட மாட்டு பண்ணை. பாருங்கள் ஷெட்டு போட்டிருக்காரு. அதே மாதிரி அதோட உரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இதில் தான் வந்து இயற்கை உரங்கள் வந்து தயார் பண்ணுறாரு. இது நம்ம ராஜேந்திர ஐயா பண்ணையில் தான் அண்ணன் வந்து வேலை செய்கிறாரு. எத்தனை 30 வருஷமாக இருக்குமா? 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. உங்கள் பேருங்கண்ணா? மணி. உங்களுக்கு இந்த விவசாயம் தான் தொழில், வேறு எந்த தொழிலும் தெரியாது? என்ன படிச்சிருக்கீங்கண்ணா நீங்கள்? நான் படிக்கவே இல்லை, ஸ்கூலெல்லாம் போகல, ஃபுல்லாக விவசாயம் தான். சரிங்கண்ணா. எத்தனை பசங்கண்ணா உங்களுக்கு? 3 பேர்.
கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? 3 பேர் இருக்காங்க. சரிங்க. ஐயா தான் வந்து 30 வருஷமாக இருக்கார். இயற்கை விவசாயத்தை ஐயாவுக்கு வேறு எதுவும் தெரியாதான். ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேன். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விழுவது உங்கள் ரகுவரன். டாடா பை பை.